வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,400 புட் அண்டு 24,500 கால் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கிள், அந்த ஸ்ட்ராங்கிளுடைய ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு, ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனவங்க அகெயின் மறுபடியும் அந்த மிட் பாயிண்ட், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கே வந்து 400 வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்றதுல தான் தெரியுது. ரெண்டாவது, இதில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ ரெண்டு பக்கமே சரியான போட்டியாக இருந்தது, குறையவே இல்லை. அப்போ இது நீங்கள் இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி ப்ளஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸு இதில் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முந்தைய நாள் க்ளோசிங்கில் எப்படி இருந்துச்சு, அடுத்த நாள் ஓப்பனிங்கில் ரன்னிங் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்றத சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ் ஆகும்போது மார்க்கெட்டில் என்ன மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணினா தான் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது ஒரு மெயினான விஷயம் வந்து சைக்கலாஜிக்கலாக இந்த இடத்துல எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். அப்போ 24,500 புட் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு மேலே வந்த மார்க்கெட், ஸோ 24,000 கடந்து, ஸோ இந்த இடத்துல 24,000 அப்படின்ற லெவல்லையும் கடந்து உங்களுக்கு 24,500 வரும்போது ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ அப்போ அந்த 500ன்ற ஒரு ரவுண்ட் நம்பர் வரும்போது அந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் க்ரியேட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு அந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இது வரைக்கும் ஏறி வந்துச்சு இல்லைங்களா, அந்த கால் ஆப்ஷனில் கொடுத்த ப்ரீமியத்தெல்லாம் வந்து எக்ஸஸ் இருக்கிற டைம் வேல்யூ வந்து டீகே பண்ணணும். அதே மாதிரி இங்கேருந்து கீழே விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே விட்டாலுமே புட்டுக்கு டைம் வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த புட் ஆப்ஷனையும் உங்களை வாங்க வைக்கணும், கால் ஆப்ஷனையும் உங்களை வாங்க வைக்கணும். அப்போ ரெண்டுக்குமே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. காலையில் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க, கால் ஆப்ஷன் வாங்க வச்சுட்டு அகெயின் கீழே கொண்டு வந்தால் உங்களுக்கு புட் ஆப்ஷனே வாங்க வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே 24,400 கிட்ட வந்துட்டு அகெயின் மேலே போய் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வாங்கினவங்க எல்லாருமே இங்கே நீங்கள் லாஸ் புக் பண்ணியிருப்பீங்க. அப்போ அவங்க ஒரு செல்லர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணும்போது ஆப்ஷன் பையர்ஸ் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கணும். இருந்தால் தான் அவங்களுக்கு அவங்க செல் பண்ணுற கான்ட்ராக்டை நீங்கள் வாங்க முடியும். அப்போ உங்களை வாங்க வைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், மார்க்கெட்டை கீழே கொண்டு வரணும். அப்போ கீழே கொண்டு வந்து உங்களே ஆப்ஷன் வந்து பை பண்ண வச்சுட்டு அகெயின் மேலே கொண்டு போய் டிகேலேயே முடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கால் ஆப்ஷன் காலையில் வாங்கியிருந்தாலும் புட் ஆப்ஷனை காலையில் வாங்கியிருந்தாலும் ரெண்டுமே ப்ராஃபிட்டில் இருந்திருக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நேற்றுக்கு முடிஞ்சதோட 10 பாயிண்ட் தான் ப்ளஸில் முடிஞ்சிருக்காங்க. ஸோ எந்த விதமான மொமெண்டமுமே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த 24,500 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 102 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் உங்களுக்கு 92 ரூபா இப்போ கரண்ட்டில் க்ளோஸ் வச்சுருக்குது. அப்போ ஒரு 8 பாயிண்ட் உங்களுக்கு காணும். அதேமாதிரி 24,500 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 160 ரூபா, முடிஞ்சிருக்கிறது 139 ரூபா, கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்டை காணும். அப்போ இந்த 20 + 28 பாயிண்ட் தான் ஆப்ஷன் செல்லருக்கான டிகே அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் செல்லர் வந்து எதை புக் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிகேவை தான் புக் பண்ணுவாங்க. அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட்டு எக்ஸ்பைரி, ஸோ ஒரு வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்போது ஒரு ரவுண்ட் நம்பர் 24,500 அப்படின்ற லெவல்கிட்ட வச்சுருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதில் வந்து அந்த இடத்த ஸ்ட்ராடில் கன்வெர்ட் பண்ணி 24,500லேயே முடிக்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 24,500 கால், 24,600 கால், 24,500 புட், 24,550 கால், அதுக்கு மேலே 24,800 கால். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து எங்கே போகணும், 24,500 புட் ஆப்ஷன், ஸோ அந்த இடத்துக்கு போகலாம், அது 24,600 வரைக்கும் போகலாம். அப்போ இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,467. அப்போ அந்த 467க்கு ஐடிஎம் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா 24,500 புட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஐடிஎம். அப்போ அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனுடைய இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே வர்ற வரைக்கும் மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதர்வைஸ் அடுத்து கீழே வந்தால் எங்கே வரணும்னா, ஸோ மேலே போயிட்டாங்க அப்படின்னா இந்த 24,500 ஸ்ட்ராடில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதை தான் நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும். அப்போ அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் எங்கே கட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 24,500 காலுடைய க்ளோஸ் 92 ரூபா இன்றைக்கி இருக்கிற 592. அப்போ நம்ம எடுக்கிற அந்த ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்புக்கு மேலே போனால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராடல் வந்து கட் ஆகும். அதர்வைஸ் அந்த ஸ்ட்ராடல் கட் ஆகாது, அங்கேருந்து அகைன் கீழே தான் கொண்டு வருவாங்க. அப்போ உங்களுக்கு 24,500 காலுடைய க்ளோஸ் 92 அப்படின்னு வச்சுட்டாலே 24,592னா அப்போ இந்த 24,600 காலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும்.
சரிங்களா? அப்போ மேலே போனாலும் இந்த 600க்கு மேலே போகலைனாலே இந்த ஸ்ட்ராடில் வந்து அந்த இடத்துல ஆக்டிவில் இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ அந்த எப்போ இந்த 600 கட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் சப்போர்ட் பண்ணுதோ, இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் அடுத்துள்ள 700 கால் இங்கே மேலே வரணும், 800 கால் வரணும். இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக மேலே வரும்போது மட்டும்தான் இந்த மல்டிபிள் ஹெட்ஜுக்கான இது வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த மல்டிபிள் ஹெட்ஜுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு போகணும். ஓகேங்களா? அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு போகிறதுக்கு இங்கே சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு மேலே வந்தால் மட்டுமே தான் அந்த மல்டிபிள் ஹெட்ஜ் வந்து கரெக்டாகும், மார்க்கெட்டும் தொடர்ந்து மேலே போகும். அதே மாதிரி இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டுமே மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் மேலே போகிறது கொஞ்சம் தடைப்படும். ஸோ அப்போ நாளைக்கான லெவல்ஸ் இங்கே 500 + 92 592, அதே மாதிரி 24 500 புட் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ராடில் தான் நம்ம எடுக்கிறோம் 500 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வச்சாலும் இங்கே ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்க அப்படின்றதுனால. அப்போ 24 500 காலோடைய க்ளோஸ் 92னா 24 592. அதே மாதிரி 24 500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 139 எடுத்துக்கிட்டால் 24 361. அப்போ 24 361 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ இந்த 139 ப்ளஸ் நம்மளுக்கு 92 அப்படின்னு எடுத்திங்கன்னா 231. இப்போ 24 500 + 231 24 731 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய வைட் ரேஞ்சுடைய டாப். அதே மாதிரி இந்த 231 24 500 கூட மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 269. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நமக்கு நேற்றுக்கு முடிஞ்ச இடத்துல இருந்து ஒரு 10 பாயிண்ட் தான் ப்ளஸ் வச்சுருக்காங்க. அப்போ 24 467 அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அப்படின்றது நாளைக்கு இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகும்போது 570 + 370 அந்த ரேஞ்சை கட் பண்ணும்போது இம்ப்ளைடு வால்டிலிட்டி சப்போர்ட் பண்ணால் மட்டுமே மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்போ எஸ்டர்டே லோ கிட்ட நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் இருக்காங்க, எஸ்டர்டே ஹை கிட்ட நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் இருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஆர்எல்ஸ் இதை கட் பண்ணி மார்க்கெட் அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி சப்போர்ட்டோடு மேலே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே போகும். அதர்வைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்படியே பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் 52,750 அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 53,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் 52,750க்கு மேலே சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க, 53,000 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ 53,000க்கு மேலேயும் கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரின்றப்போ அதில் உள்ள இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் நிஃப்டியில் உள்ள இம்ப்ளைடு வால்டிலிட்டிக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் உள்ள இம்ப்ளைடு வால்டிலிட்டி எவ்வளோ இருக்குது, நிஃப்டியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் வச்சு தான் நிஃப்டியோட மொமெண்டம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிஃப்டியை நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு 21, புட் ஆப்ஷன் சைடு 24 இருக்காங்க இம்ப்ளைடு வால்டிலிட்டி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஹைலி வால்டிலில் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆர்எல்ஸ் ரொம்ப சைட்வேஸில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ டிசம்பர் மந்த்துக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் வீக் சண்டேலேருந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.